பிரைஸ் லார்ட் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நீங்கள் எல்லாரும் ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறது என்னுடைய விசுவாசம். அடுத்ததாக குட்டீஸ், இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு நல்ல ப்ரோக்ராமை கொடுத்துருக்கிறார். நீங்கள் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் உங்கள் நம்ம சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமை அதிகமாக சொல்லணும். ஓகே குட்டீஸ். அடுத்து நீங்கள் இந்த மாதத்தில் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். உங்கள் பெற்றோருக்கும் நீங்கள் கீழ்ப்படிதலோடு உண்மையாக இருக்கணும். படிப்பில் அடுத்து நீங்கள் தேர்வு எழுதும் பொழுது உங்கள் வகுப்பில் உங்கள் டீச்சருக்கு எல்லாருக்கும் நீங்கள் உண்மையும் கீழ்ப்படிதலோடு இருக்கும்போது கர்த்தர் உங்களை ரொம்ப பிரியமுள்ளவராய் அவருடைய கண்கள் எப்பொழுதும் உங்களை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும். சரியா குட்டீஸ்? கர்த்தருக்கு அதிகமாக கீழ்ப்படுகிற பிள்ளைங்க. ஸோ ஆண்டியோட அட்வைஸை நீங்கள் கேட்டுக்கோங்க. அடுத்து நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலும் நன்றாய் வளர கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இம்மட்டுமாய் உதவி செய்த அந்த நல்ல தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதியோடு ஸ்தோத்திரத்தோடும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கண்களை மூடிக்கொள்ளுங்க, கைகளை கூப்பிக்கொள்ளுங்க. ஆண்டியோடு இணைந்து தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜாவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நேசித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இதுவரை கிருபையாக எங்கள் ஒவ்வொருவரை நீரே கரம் பிடித்து அப்பா உம்முடைய சட்டையின் மறைவுக்குள்ளாக எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து நல்ல ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு நாங்கள் வாழ்ந்திருக்கும்படி எங்களுக்கு கிருபை பாராட்டினே. நன்றியப்பா. உம்முடைய கண்களில் எங்களுக்கு அனுதினமும் கிருபை கிடைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டுமா எங்களுக்கு நல்ல ஆண்டவரே அப்பா ஞான அறிவை தந்து நடத்தினீரே. பெற்றோருக்கு கீழ்ப்படிதலோடும் உமக்கு பயப்படுகிற பயத்தோடும் நாங்கள் வாழும்படி எங்களுக்கு உதவி செய்தீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலும் நீர் கொடுத்த அந்த ப்ரோக்ராம் மூலமாய் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா நல் போதனைகளையும் நாங்கள் கற்று உம்முடைய வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்க. இதில் நாங்கள் உண்மை உத்தமாக இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த ப்ரோக்ராமை பார்க்குற எங்களை போன்று சிறியவர்களாக பார்த்தாலும் பெரியவர்கள் பார்த்தாலும் ஆண்டவரே அவர்களும் உமக்காக உண்மையுள்ளவர்களாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. உண்மையுள்ள தேவன் அவர்களை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் ஒவ்வொருவரை நிரப்ப போகிற தயவுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை தாரு வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமை உமக்கே. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஓகே குட்டீஸ், ப்ரோக்ராம் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் முழுக்க கர்த்தர் உங்கள் கிருபையை நடத்தினார். இந்த மாதம் ஃபுல்லுக்க கர்த்தர் உங்கள் கிருபையை நடத்த போகிறாரு. இந்த நவம்பர் மாதத்தில் எல்லாம் எக்ஸாம்ஸ்லாம் எப்படி எழுதுனீங்க? நல்லா எழுதுனீங்களா? ஓகே. இப்போ நம்ம ப்ரேயர் செஷன் சிஸ்டர் ஆண்டியோட சேர்ந்து பண்ணோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா தாட் ஃபார் த டே போக போகிறோம். ஓகேவா? ஓவர் டு தாட் ஃபார் த டே. ஹாய் குட்டீஸ், ஓகே. இந்த மந்த் ப்ரோக்ராம் பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தாட் வச்சு நீங்கள் ஒவ்வொரு ப்ரோக்ராமாக நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி நம்ம தாட் ஃபார் த டேவோட வசனம் இந்த மந்த் ப்ராமிஸ் வர்ஸ் தான். எபிரேயர் 10:23 வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. காட் இஸ் ஸோ ட்ரூத்ஃபுல்ல, ஸோ ஃபேத்ஃபுல்ல. நம்ம வாழ்க்கையில் அவர் ரொம்ப நமக்கு நம்பிக்கை கொடுக்குற மனுஷனாக, நமக்கு நம்பிக்கைக்குரியவராக, உண்மை உள்ளவராக ஆண்டவர் இருக்கார். கரெக்டாக ஆண்டவருக்கு உண்மை மட்டும்தான் பேச தெரியும், பொய் சொல்ல தெரியாது. பார்த்திங்களா எவ்வளோ லவ்விங்கான, எவ்வளோ ரொம்ப நல்ல கேரக்டரோடு இருக்கிறாரு நம்ம ஆண்டவர். நம்மளுடைய ஏசப்பா ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்கல்ல. இப்படி நமக்கு உண்மையாக இருக்கிற தெய்வத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனத்தில் உண்மை அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம தாட்டாக நம்ம எடுத்துக்க போகிறோம். நம்ம எப்படி ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும், நம்ம எதுலெல்லாம் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். உண்மை அப்படின்னாலே அது என்ன ஞாபகம் வரும் நமக்கு?
நம்ம இருதயம் தான் நமக்கு ஞாபகம் வரும். சங்கீதத்தில் 51 சாப்டர் அண்ட் 6th verseல ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, இருதயத்தில் உண்மை இருக்க ஆண்டவர் விரும்புகிறாராம். அப்போது ஏசப்பா நமக்கு உண்மையாக இருக்கணும் நம்ம விரும்புகிறோம்ல. ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியத்திலெல்லாம் உண்மையாக இருந்து நமக்கு செய்யணும். என்னென்னலாம் ப்ராமிஸ் நமக்கு கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஏசப்பா நமக்கு செய்யணும். கொஞ்சம் கூட மாறக்கூடாது, டிலே ஆகிடக்கூடாது. நடக்கலைன்னா நம்ம ஏசப்பா கிட்ட போய் ஜெபிக்கிறோம். இல்லை ஏன் ஏசப்பா ஏன் பண்ணலை, நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்படிலாம் நம்ம கேட்குறோம்ல, நம்ம நினைக்கிறோம்ல. அதே மாதிரி ஏசப்பாவும் நம்மக்கிட்ட என்ன தெரியுமா அவங்க விரும்புகிறாங்க, என்ன நினைக்கிறாங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, உன் ஹார்ட் எனக்கு ஃபேத்ஃபுல்லாக இருக்கணும், உன் இருதயம் எனக்கு உண்மை உள்ளதாக இருக்கணும், உன் இருதயத்தில் நீ உண்மையாக நீ இருக்கணும். நான் எவ்வளோ உனக்கு உண்மையாக இருக்கிறேனோ அதே மாதிரி நீ எனக்கு உண்மையாக இருக்கணும், எல்லா விஷயத்துலேயும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. ஸோ காட் நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப ஹார்டானதாக இல்லை, நம்மளால் செய்ய முடியாதது இல்லை. உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு மேலே ரொம்ப ஹையர் லெவலில் காட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. உங்ககிட்ட இருக்கிற அந்த குட்டி ஹார்ட்ல இருந்து ஆண்டவர் உண்மையை எதிர்பார்க்குறாரு. ஸோ நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு உண்மையாக இருங்க, பெரியவங்களுக்கு உண்மையாக இருங்க, உங்கள் ஸ்டடீஸில் உண்மையாக இருங்க, உங்கள் வேலையில் உண்மையாக இருங்க, ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க. ஆண்டோட விஷயங்கள் எல்லாவற்றிலையும் நீங்கள் உண்மையாக இருக்கும்போது அந்த உண்மை உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா உயர்த்தி பெரிய இடத்துல போய் உங்களை கொண்டு போய் நிறுத்தும். பிகாஸ் பைபிள் ஒரு வேர்ஸ் இருக்குது, கொஞ்சத்தில், அதாவது கொஞ்சம்னா லிட்டில், சின்ன சின்ன விஷயத்தில் உண்மையாக இருக்கிறவனுக்கு ஆண்டவர் பிக் போர்ஷனுக்கு, ரொம்ப பெரிய விஷயங்களுக்கெல்லாம் அவங்கள அதிகாரியாக வைப்பாங்களாம். உங்களை ஒரு பெரிய ஒரு போஸ்டில் ஆண்டவர் வைப்பார், உங்களை ஒரு பெரிய லீடர் ஆக்குவார். எப்படின்னா சின்ன விஷயம் கொஞ்சமாக அம்மா வேலை செய்வாங்களே, இந்த வேலைலாம் என்னது, நான் பெருசாக ஏதாவது செஞ்சால் ஓகே, எனக்கு மதிப்பென்ன, எனக்கு என்ன, இந்த சின்ன விஷயத்துக்கு போய் உண்மையாக இருக்க முடியுமா, இதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியுமா, மற்றவங்க பார்க்குற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணால் ஓகே நான் உண்மையாக இருக்கலாம், நான் எப்படி இதெல்லாம் பண்ணால் எப்படி நான் ரொம்ப எல்லாம் பெருசாக தெரிவேன், அப்படிலாம் நினைக்காம சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு பெரிய விஷயங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு, பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஓகே, தாட் ஃபார் தட்ல உண்மையை பற்றி பார்த்தீங்கள. ஸோ இப்போ ஒவ்வொரு செக்ஷனில் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் இந்த உண்மையை பற்றி இன்னும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்துடலாமா? Ready? Right side. Yes, move. 1, 2, 3, 4. Yesu என்னை நேசிக்கிறார். 5, 6, 7, 8. என் கரத்தை இயேசுவிடம் மாற்ற. மார்னிங் பாடுங்க. 1, 2, 3, 4. Yesu என்னை நேசிக்கிறார். 5, 6, 7, 8. என் கரத்தை இயேசுவிடம் மாற்ற. ரைட் ஹேண்ட். நான் பாடுவேன். ஓசனா லெஃப்ட் ஹேண்ட். ஓசனா. ரெண்டு கை பண்ணலாமா? இயேசுவே என் ராஜா. ரைட் சைடு. என் ராஜா நான் பாடுவேன். ஓசனா இயேசுவே என் நாடும் உயர்த்திடுவேன். எங்க டர்ன். 1, 2, 3, 4. அவர் நாமத்தை நான் உயர்த்திடுவேன். 5, 6, 7, 8. அவர் என்னோடு இருப்பார் எப்போதும். 1, 2, 3, 4. அவர் நாமத்தை நான் உயர்த்திடுவேன். 5, 6, 7, 8. அவர் என்னோடு இருப்பார் எப்போதும். நான் பாடுவேன். Yes, Hosanna. Hosanna. இயேசுவே என் ராஜா. சொல்லமா? என் ராஜா நான் பாடுவேன். Hosanna. இயேசுவே என் நாடும் உயர்த்திடுவேன். குட்டீஸ், இப்போ நம்ம ஜாலியாக ஆக்ஷன் சாங் பண்ணோம்ல, ஆண்டவரை பாடி ஆடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், கரெக்டாக? இப்போவும் நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். வருண் அண்ணாவோட சேர்ந்து எல்லாரும் ப்ரேயர் பண்ணலாமா? ஓவர் டு ப்ரேயர். ஹை குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ கூட வந்து அண்ணா கூட சேர்ந்து இப்போ ப்ரே பண்ணலாம், சரியா? எல்லாம் முழங்கால் பண்ணிவிடுங்க. இப்போ எதுக்காக நம்ம ப்ரே பண்ண போகிறோன்னா, இந்த மாதத்தில் ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது? ஏசப்பா உண்மை உள்ளவராக இருக்கிறாரு.
ஸோ அந்த வசனத்துக்கு ஏற்றாப்புல இப்போ நம்ம எல்லாரும் உண்மைக்காக ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் வந்து உண்மையாக இருக்கணும். நம்ம வந்து இதயத்தில் உண்மையாக இருக்கணும். நம்ம சிந்தையில், பார்வையில், நம்ம செயலில் எல்லாத்துலேயுமே உண்மையாக இருக்கணும். நீதிமொழியில் கூட ஒரு வசனம் இருக்குது, எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள், அதுலேருந்து ஜீவ நீர் ஊற்று புறப்படும் சொல்லிட்டு இந்த வசனம் இருக்குது. ஸோ இந்த வசனத்தின்படியே இப்போ நம்ம எல்லோரும் உண்மைக்காக ஜெபிக்கலாம். நம்ம இதயத்தில் உண்மையாக இருக்கணும். நம்ம படிக்கிற விஷயத்தில், நம்ம வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட கீழ்ப்படுற விஷயத்தில் எல்லாத்துலையும் உண்மையாக இருக்கணுக்காக நம்ம ப்ரே பண்ணலாம். சரியா? எல்லாம் முழங்கால் பண்ணிவிட்டு அண்ணா கூட சேர்ந்து ஜெபிங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ரெண்டு நாளை தகப்பனியாப்பா, இந்த வேலை ஆண்டவரே ஏசப்பா, ஒவ்வொரு சிறு பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. இப்போ எல்லா சிறு பிள்ளைக்குள்ளே ஆண்டவரே ஏசப்பா, நீங்கள் அந்த உண்மையான அந்த விதையை நீங்கள் விதையுங்க தகப்பனே ஏசப்பா. சிறு வயதுலேருந்தே ஏசப்பா உண்மையாக இருக்கிறதுக்கு பாட்டுவீராக. அவங்க சிந்தையிலே சரி, அவங்க பார்வையிலே சரியாப்பா, அவங்க பேசுகிற காரியத்தை எல்லாத்துலையும் உண்மையாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. அவங்க இதயத்தில் உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே ஏசப்பா. பெற்றோர் கீழ்ப்படியே நீங்கள் உதவி செய்யுங்க. பெற்றோருக்கு ஆண்டவரே ஏசப்பா உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க. எந்த ஒரு சிறு பிள்ளையும் போய் சொல்லாதபடிக்கப்பா. அப்போ அவங்க படிப்பின் விஷயத்துலப்பா, நிறைய பெற்றோர் கீழ்ப்படி விஷயத்தில் அவங்க செய்கிற எல்லா காலத்திலும் உண்மையாக இருக்க திருக்குறா பாட்டுங்க. அவங்க இதயத்தில் ஆண்டவரே சப்பா உண்மையான உண்மையை நீங்கள் தருவீராகப்பா. அவங்க பார்வையில் சப்பாப்பா, அவங்க செயலில் சப்பா உண்மையாக இருக்க நிற்கிறா பாட்டுவீராகப்பா. இந்த மாதத்தில் நீங்கள் தந்த வாக்கின்படியப்பா, இப்போ உண்மை உள்ளவராக இருக்கிறாரே அந்த வாசன்படி நீங்கள் உண்மை உள்ளவராக இருக்கீங்கப்பா. அதே போல் நாங்கள்ப்பா, நாங்கள் செய்கிற எல்லா காலத்திலும் உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க. நாங்கள் ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, சீட் பண்ணக்கூடாது சப்பா. உமக்கு பிரியமாக நடந்து கொள்ள நிற்கிற பாட்டுவீராகப்பா. அப்பொழுது நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையுள்ளவாறு இருப்பீங்க. நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் எந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நேர்த்தியாக நிறைவேற்றுவீங்கப்பா. அந்த வார்த்தையின்படியப்பா நீங்கள் சப்பா எங்கள் எல்லோரும் உண்மையாக மாற்றுங்க. நம்ம இதயத்தில் உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க. நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய போகிறக்கா அவங்க ஸ்தோத்திரம். எங்களை போல இருக்க எல்லா சிறுப்பிலையும் எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அவங்க எல்லா சிறுப்பிலையும்ப்பா அப்போ உண்மையாக இருக்க நீங்கள் ஒரு கிருபை பாட்டுவீராகப்பா. உண்மை உள்ளவங்களாக இருக்க நீங்கள் உதவி செய்ய போகிற கிருபைக்கா நமக்கு நன்றி தகனேசப்பா. இப்போ அந்த ஜெபத்துக்கிட்டு நீங்கள் பெரிய காரியங்கள் செய்ய போகிறக்கா நமக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் ஜெபத்துக்கு நீங்கள் ஆமென் பத்திர போகிறக்கா நமக்கு நன்றியப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தந்த எல்லா வாக்கு தத்தங்களும் நீங்கள் நிறைவேற்ற போகிறக்கா நமக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் எங்கள் தந்த அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்ற உண்மையாக இருக்கீங்கப்பா. அந்த வார்த்தையின்படியப்பா எல்லா வாக்குத்தத்தையும் நிறைவேற்றி நீங்கள் உதவி செய்ய போகிறக்கா நமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பெரிய காரியங்கள் செய்ய போகிறக்கா நமக்கு நன்றி. இப்போ இயேசு நாம் ஜெயிக்கும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணிங்களா? எல்லோரும் உண்மையாக இருக்கணும், இதயத்தில் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி அண்ணாவோட ப்ரேயர் பண்ணிங்களா? சரி, நெக்ஸ்ட் என்ன செக்ஷன் கெஸ் பண்ணிட்டீங்களா? என்ன செக்ஷன்ன்ட்டு? நோ வெயிட். ஆமாம், நம்ம போன வாரம் கண்களை பற்றி பார்த்தோம். இந்த எபிசோடில், இந்த சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம் பார்க்கலாமா? அக்கா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளும் சேர்ந்து அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போமா? ஓவர் டு நோ வெயிட். ஹாய் குட்டீஸ், பிரேஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரையும் இந்த நோய்ட் ப்ரோக்ராமில் மீட் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வாரம் வந்து நம்ம என்ன ஆர்கன் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பார்ட்ஸ் ஆஃப் த பாடி வந்து ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இந்த மந்த் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹார்ட்டை வச்சு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க தானே? ஸோ நாங்கள் ஒன்று ஒன்றா சொல்கிறோம். நான் சொல்கிறேன் ஹார்ட் என்னெல்லாம் பண்ணுதுன்னு. அக்கா வந்து அதுக்கேற்ற மாதிரி பைபிளில் என்னெல்லாம் இருக்குது நம்ம வசனத்தை வச்சு சொல்லுவாங்க. நம்ம பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோ பெருசாக இருந்தாலும், குட்டியாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நம்மளோட கையளவு, நம்ம ஃபிஸ்ட் அளவுக்கு தான் வந்து ஹார்ட்டோட சைஸ் இருக்குமா. அது இருக்கிறதுலே வந்து ஸ்மால் ஆர்கனாக இருந்தாலுமே அதுதான் அந்த ஹோல் பாடி ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு எல்லா விதத்துலையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம ஹார்ட் வந்து என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்ம ஹார்ட் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னா, நமக்கு நிறைய பேர் கூட இந்த விஷயம் தெரியாது. ஹார்ட் வந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து லங்ஸ்க்கு புஷ் பண்ணி ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கும். இப்போ ஆக்சிஜன் வந்து நம்ம இன்ஹேல் பண்ணுறோம், எக்ஸேல் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ப்ளே பண்ணதில் மேஜர் ரோல் இந்த ஹார்ட்டுக்கு தான் இருக்குது. ஸோ வந்து நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு நம்ம உடம்புக்கு தேவை கிடையாது, அது வேஸ்ட்டு. ஸோ அந்த வேஸ்ட்டை வந்து ஹார்ட் வந்து ரிமூவ் பண்ணுதுக்கா. ஸோ இது ரிலேட்டடாக பைபிள்லேருந்து நீங்கள் சொல்லுங்கள். வாவ், சூப்பரில். ஸோ நம்ம ஹார்ட்டோட மெயின் ஃபங்க்ஷனே இட் ரிமூவ்ஸ் த வேஸ்ட். எதெல்லாம் தேவையில்லையோ அந்த எப்படி சொல்கிறது, தேவையில்லாத பொருளை நம்ம என்ன சொல்லுவோம், குப்பைன்னு. ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லாததெல்லாம் அது வந்து வாஷ் அவுட் பண்ணுது. ஆண்டவர் எவ்வளோ அழகாக அதை க்ரியேட் பண்ணி நமக்குள்ளே வச்சுருக்காங்களே அந்த ஹார்ட்டை. சரி, பைபிளில் ஒரு அழகான ஒரு வேர்ஸ் இருக்குது. அது என்னென்னா மார்க் 7ஆம் அதிகாரம் 21 - 23 வரைக்கும். அதில் என்னென்னலாம் தேவையில்லாதது நம்ம இருதயத்தில் வரும், ஸோ எதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு அந்த வேர்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேர்ஸ் நம்ம வந்து அதை படிக்கலாமா?
எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், தூஷணங்களும், கபடு, வன்கண்ணு, இந்த மாதிரி பொறாமை, அப்புறம் மதிக்கேடு, அப்புறம் வேதத்தை புரட்டுற காரியம், புரட்டி பேசுறது, நிறைய நம்ம உள்ளத்திலிருந்து தான் வெளியிலேருந்து வருமா. அதெல்லாமே ஒரு வேஸ்ட் மாதிரி தான். இதெல்லாம் நம்ம ஹார்ட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது. அந்த வேதத்தில் அந்த வேர்ஸ் சொல்கிறது இது எல்லாமே உங்கள் ஹார்ட்டில் இருந்து தான் வருமா. உங்கள் ஹார்ட்ல இருந்து நம்ம அதை ஆக்ஷனாக நம்ம அதை பண்ணுவோமா. அப்போ இந்த வேஸ்ட்டை நம்ம ஹார்ட்ல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? அதுக்கும் ஒரு வசனம் இருக்கு. சங்கீதம் 119:11 அதில் என்ன இருக்குன்னா, நம்ம ஆண்டோட வார்த்தையை நம்ம இருதயத்தில் வைக்கணுமா. அதாவது பாவம் நான் செய்யக்கூடாதுன்னா ஆண்டோட வார்த்தை என் இருதயத்தில் இருக்கணும். அப்போ ஆண்டோட வார்த்தை நம்ம இருதயத்தில் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக தேவையில்லாத வேஸ்ட் அதுவாகவே போயிடும். நம்ம போன்னு சொல்ல தேவையில்லை. ஒன்ஸ் இன்னொன்று உள்ளே வரும்போது தேவையில்லாத வேஸ்ட் வெளியே போயிடும். இப்படி நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக உங்கள் ஹார்ட்டில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை, ஜெனட்டிக் கேரக்டராக இருக்கலாம், இல்லை தேவையில்லாத சுபாவங்களாக இருக்கலாம், உலக பிரகாரமான ஏதாவது ஒரு சுபாவமாக இருக்கலாம், இதெல்லாம் வார்த்தையை படித்து இருதயத்துக்குள்ளே போக போக அது நீங்கள் ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது அந்த சுபாவம்லாம் உங்கள் இருதயத்தில் இருக்காது, உங்கள் ஆக்டிவிட்டீஸ்லேயும் இருக்காது. அக்கா சூப்பராக சொன்னாங்கல்ல. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு நம்ம ஹார்ட் மெயினாக என்ன பண்ணுதுன்னா, எவ்ரி டைம் பம்ப் பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், பட் நம்ம பேசுகிறதுக்கு நம்மளுடைய வாய்க்கு நம்ம பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகுது இல்லையா. எல்லாத்துக்குமே ஹார்ட் தான் பிளட்டை சப்ளை பண்ணுது. அது பம்ப் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த தேவையான எல்லா ஆர்கன்ஸ்க்கு தேவையான பிளட்டையும் அதுதான் சப்ளை பண்ணிகிட்டு இருக்குக்கா. இது ரிலேட்டடாக பைபிளில் என்னன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அக்கா சொன்னாங்க பார்த்தீங்களா, நம்ம ஹார்ட் நம்ம பாடி பார்ட்ஸ்க்கு எல்லா விஷயமே அது பம்ப் பண்ணி அது சென்ட் பண்ணுறது. முழுமையாக ஒரு விஷயத்தை நம்ம ஹார்ட் பண்ணுது. அதுக்கு இதுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே. ஹோலாக கம்ப்ளீட்டாக. வேதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? சங்கீதம் 86:12 முழு இருதயத்தோடு, அதாவது கம்ப்ளீட் ஹார்ட்டோடு, சும்மா அதை நினச்சிட்டு இதை நினச்சிட்டு, இல்லை அதை வச்சுட்டு இதை வச்சுட்டு, இல்லைன்னா கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிச்சுட்டு கொஞ்ச நேரம் வேற எதையா நினச்சிட்டு, இல்லை ஆண்டவருக்கு பாதி, இல்லைன்னா உலகத்துக்கு பாதி, இல்லை வேற யாருக்காவது பாதி அப்படின்னு இல்லாமல் முழு இருதயத்தோடு. எப்படி நம்ம இருதயம் முழுமையாக ஒர்க் பண்ணுதோ, முழுமையாக ஒரு விஷயத்தை செய்தோ, அது மாதிரி நம்ம ஸ்பிரிச்சுவலாகவும் முழுமையாக ஆண்டவரை முழு மனதோடு கம்ப்ளீட் ஹார்ட்டாக நம்ம ப்ரைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஹார்ட் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் ஹார்ட்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. உங்களுக்கு சயின்ஸ் டயக்ராம்லாம் ஸ்கூலில் காட்டியிருப்பாங்க. ஹார்ட்க்கு சேம்பர்ஸ் இருக்குது, வால்வ்ஸ் இருக்குன்னு. அந்த பிளட்டை வெளியில் போகிறதுக்கும் உள்ளே வர்றதுக்கும் வால்வ்ஸ் இருக்குது. அந்த வால்வ்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, பிளட்டை எந்த டைரக்ஷனில் போகணும், எந்த சைட் போகணும் அப்படின்றத அந்த வால்வ் டிசைட் பண்ணி அனுப்புமா. அது கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆனால் தான் கரெக்டான டைரக்ஷனில் போகிறதுக்கும் தப்பான டைரக்ஷனில் பிளட் ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறதுக்கும் அந்த வால்வ்ஸ் ஆஃப் த ஹார்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குக்கா. வா சூப்பரில். நம்ம ஹார்ட் என்னென்ன விஷயம்லாம் பண்ணுதில்ல. தப்பாக ஒன்று நடந்துடக்கூடாதுன்னு எவ்வளோ அழகாக கரெக்டாக, அதாவது ரைட் பாத்தில் கரெக்டான வழியில் நம்மளை அழகாக நம்மளுடைய காரியங்களெல்லாம் லீட் பண்ணுற மாதிரி ஆண்டவர் சூப்பராக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. இதே மாதிரி நம்ம ஸ்பிரிச்சுவலாக நம்ம எப்படி நம்ம ரைட்டான பாத்தில் நம்ம ஹார்ட்டை நம்ம லீட் பண்ண முடியும். நம்ம சில டைம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம நினச்ச மாதிரி நடந்துடலாம், நினச்ச மாதிரி செஞ்சிடலாம், இல்லை எனக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நான் நடந்துக்கலாம், இதை வச்சு நம்ம ஆண்டோட வார்த்தையை எல்லாத்தையும் நம்ம லிங்க் பண்ணி நம்ம அப்படியே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம்ல. இல்லை, நம்ம ஹார்ட்டை, நம்ம இருதயத்தை, அதாவது இருதயம்னா அதுக்குள்ளே இருக்க ஆசை, விருப்பம் எல்லாத்தையும் ரைட்டான பாத். அப்போ ரைட்டான பாத்துனா என்ன அப்படின்னா, வில் ஆஃப் காட், ஆண்டோடைய சித்தத்தை தவிர இந்த உலகத்தில் ஒரு ரைட்டான பாத் இல்லவே இல்லை. அந்த ரைட்டான பாத்துக்கு எப்படி நீங்கள் லீட் பண்ணுறது உங்கள் ஹார்ட்டை? உங்கள் ஹார்ட் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் போயிடுவோம், நம்ம வாழ்க்கையும் அதில் போயிடும். அதுக்கு ஒரு அழகான வசனம் நான் படிக்கிறேன். Psalms chapter 119 and verse 133 நான் படிக்கிறேன். உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதையும். உங்கள் வார்த்தையில் என் காலடியை நிலைப்படுத்தி, ஸ்டேபிளா இல்லை அதில் பில்ட் பண்ணுங்க, அதில் நடக்க பண்ணுங்க. அப்போது ஆண்டுடைய வேர்ஸ் நம்மளை என்ன பண்ணோம்னா ரைட்டான பாத்தில் நம்மளை நடக்கும். அப்படின்னா ரைட் பார்த்துனா ஆல்ரெடி நாங்கள் சொன்னோம்ல, ஆண்டோடைய சித்தம், வில் ஆஃப் காட், அதுதான் நம்ம வாழ்க்கையில் சரியான பாதை. உங்கள் வாழ்க்கையில் thousands வே ரைட்டான வழி தெரியலாம் கரெக்டாக, பட் ஆனால் அதில் எல்லாத்துலேயுமே ஆண்டோடைய ரைட் பாத் இருக்காது.
கூடாது. ஸோ அது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்த ஹார்ட்டை வேர்ட் ஆஃப் காட் த்ரூ வேர்ட் ஆஃப் காட் நீங்கள் ரைட் பாத்தில் நீங்கள் நடத்தணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஹார்ட் வந்து என்னெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த ஹார்ட்டை வந்து ஏசப்பா நமக்கு படைக்கும் போதே ரொம்ப வந்து சேஃபான ஒரு இடத்துல வச்சுருக்காரு. ஏன்னா ரொம்ப முக்கியமானதே வந்து ஹார்ட் தான். ஸோ நீங்கள் ஒருத்தவங்க வந்து மயங்கி விழுகிறாங்க, ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி வருதுன்னா கூட அவங்களுக்கு உடனே வந்து ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணுமோ அதான் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுமே வந்து ஃபெயிலியர் ஆனால் கூட அதுக்கு வந்து ஈஸியாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி கிடச்சிரும். ஆனால் ஹார்ட்டை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்ட்டை வந்து நம்ம ஆண்டவர் வந்து எப்படி வச்சுருக்காருன்னா, அழகாக சேஃபாக வைக்கிறது மாதிரி அதை வந்து அழகாக எப்படி ஒரு இடத்த வந்து பாதுகாக்கணும்னா வேலி போட்டு வைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஹார்ட்டை பாதுகாக்கிறதுக்கு சுற்றிலும் வந்து ஏசப்பா ரிப்கேஜ் வச்சுருக்காரு. ஸோ ஏதாச்சும் வந்து இதுவாகுது, ஏதாவது ஆபத்து வருதுன்னா ஃபர்ஸ்ட் அந்த போனுக்கு தான் வந்து ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறமே தான் உள்ளே இருக்க ஹார்ட்டுக்கு வந்து எதனால போகும். இந்த ஹார்ட் வந்து ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் வந்து அழகாக வந்து நம்மளை சிருஷ்டித்திருக்காருக்கா. வாவ், சூப்பர்ல. இதை கேட்கும் போதே அக்காக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல் அரிக்குது. எவ்வளோ அழகா இருக்குல்ல. ஆண்டவர் வந்து நம்ம ஹார்ட்க்கு எந்த ஒரு சேதமும் வரக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி வேலி மாதிரி அழகாக வச்சுருக்காங்க. கரெக்டாக? ஸோ ஸ்பிரிச்சுவலாக நம்மளுடைய ஹார்ட்டை நம்ம எப்படி நம்ம பாதுகாக்கலாம்? ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே முதல்ல எங்கே வரும்னா இங்கே தான் வரும். இங்கே தான் ஆசை எல்லாத்தையுமே என்ன பண்ணோம்னா அப்படியே பூக்க வைக்கும், மலர வைக்கும். ஸோ இந்த ஹார்ட்டை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது? அதுக்கு அழகான ஒரு வேர்ஸ் பார்க்கலாமா? Proverbs chapter 4 and verse 23. அதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஏன் காத்துக்கொள்ளணும்? அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது. ஒரு லைஃபே அதுலேருந்து தான் வருது. உன் வாழ்க்கைக்கானாலும் சரி எதுக்குனாலும் ஒரு லைஃப் உன் ஹார்ட்ல இருந்து தான் உருவாகுது. ஸோ அதனால அதை நீ கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த ஹார்ட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்? ஆல்ரெடி நாங்கள் சொன்னோம்ல, வசனத்தை நம்ம வச்சு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம். சரி, எதுக்காக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னா, இப்போ நீங்கள் எங்களை பார்க்குறீங்க, எதை பார்க்குறீங்க? உங்கள் கண்ணு நான் பேசுகிறத கூட கேட்குது, பார்க்குது. ஸோ எங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க, எங்கள் அப்பியரன்ஸை நீங்கள் பார்க்குறீங்க. அக்காங்க என்ன பண்ணுறாங்க, என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, பேசுகிறது உங்களால் பார்க்கவும் முடியுது, கேட்க முடியுது. ஸோ எல்லாமே உங்களுக்கு விசிபிளாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் மனுஷன் எதை பார்க்கணும்னா அதை பார்க்க மாட்டாராம். ஆண்டவருக்கு ஏதாவது ஸ்பெஷலாக நமக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா என்னன்னா நம்ம ஹார்ட்டை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. இப்போ இருதயத்துக்குள்ளே தான் ஆண்டவர் பார்க்குறாரு. அது கூட ஒரு அழகான வசனம் இருக்குது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதில் கூட ஆண்டவர் வந்து நம்மளுடைய இன்னர் ஹார்ட்டை தான் பார்க்குறாரு. நம்மளுடைய லுக்ஸை பார்க்கல, நம்ம அப்பியரன்ஸை பார்க்கல அப்படின்னு. ஸோ அவர் பார்க்குற விஷயம் அப்போ நம்ம எவ்வளோ சேஃப்கார்டாக அதை வைக்கணும், எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணணும்ல. ஏசப்பா உன்னத்தை பார்க்குறாங்க, விரும்பி பார்க்குறாங்க, ஆசைப்பட்டு பார்க்குறாங்கன்னா அதை எவ்வளோ அழகாக பாதுகாக்கணும்ல. ஒரு பிறந்த குழந்தைய எவ்வளோ அழகாக பாதுகாப்பாங்கல்ல, அப்படியே அழகாக அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஹார்ட்டை ஏசப்பா பார்க்குறனால நம்ம ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணோம். மனுஷன் பார்க்குறதுக்காக நம்ம நிறைய விஷயம் பண்ணுறோம் தானே. அப்போ ஏசப்பா வந்து விரும்பி பார்க்குறது நம்ம கண்ணையோ வாயோ கையோ இல்லை நம்ம பண்ணுற ட்ரெஸ்ஸையோ இல்லை நம்ம இப்படி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸோ இல்லை. ஃபஸ்ட்டு விரும்பி பார்க்குறது உங்கள் சின்ன இருதயத்தையும் எங்கள் இருதயத்தையும் தான். ஏன் இருதயத்தை, நம்ம இருதயத்தை. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக த்ரூ வேர்ட், ஸ்பிரிச்சுவலாக வேர்ட்னால, ப்ரேஸ்னால ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த இருதயத்தை நீங்கள் பாதுகாக்க மறக்கவே கூடாது. ஓகேவா? ஸோ அக்கா வந்து அழகாக சொன்னாங்கல்ல, எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நமக்கு பைபிள் வசனத்தில் நம்ம எப்படிலாம் வந்து இருதயத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும், காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அக்கா சொல்லும் போது தான் நியூ பார்ன்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு பாப்பா வந்து உருவாயிருக்கு அப்படின்னா டாக்டர்ஸ் செக் பண்ணுறது அந்த பாப்பாவுக்கு ஹார்ட் பீட் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்களாம். ஸோ இது வந்து சயின்டிஃபிக்காக உலக பிரகாரமாக பார்க்கும்போதே அந்த ஹார்ட் பீட் நல்லா இருக்கா, ஹார்ட் வந்து சரியாக இருக்கான்னு பார்க்குறாங்கன்னா, ஸோ நம்மளோட லைஃப்பில், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஜீசஸ் வந்து நம்ம இருதயத்தை வந்து எவ்வளோ கூர்மையாக பார்ப்பாரு, நம்ம எப்படியெல்லாம் நம்ம இருதயத்தில் எந்த எண்ணங்கள் வச்சுருக்கோம், என்ன விருப்பங்கள் இருக்குது, எல்லாத்தையுமே வந்து ஆண்டவர் அறிஞ்சிருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தோம் இல்லையா, ஹார்ட் வந்து வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுது. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத காரியங்கள், பாவகரமான காரியங்களை நம்ம ஹார்ட்லேருந்து நம்ம வெளியேற்றிடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், அந்த பாவங்களெல்லாம் வெளியேற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரைஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரைஸ் பண்ணி ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்கும்போது அடுத்தபடியாக நமக்கு பைபிள் வசனங்களை நம்ம இருதயத்தில் நம்ம செலுத்தும் போது அது கரெக்டான டைரெக்ஷனில் நம்மளை கொண்டு போகும். இதெல்லாம் நம்ம செய்துகிட்டே இருக்கும்போது நம்ம இருதயம் வந்து ஆண்டவர் விரும்புகிற மாதிரி பாதுகாப்பாக
சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். எந்த விதமான பிசாசினுடைய வல்லமையினால நம்மளை மேற்கொள்ள முடியாது. நம்ம இருதயம் வந்து ஏசப்பாவால் ஆளுகை செய்யப்படும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் குட்டீஸ். ஆமாம், கண்டிப்பாக பேசும்போது எங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் இதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரோக்ராமில் உங்களை மீட் பண்ணுறோம். பாய். என்ன குட்டீஸ், இவ்வளோ நேரம் சந்தோஷமாக உங்களுக்கு பிடிச்ச நோய் ஃபுரம் பார்த்தீங்களா? இன்றைக்கி கூட நோய் ஃபுல் என்ன சொல்லி கொடுத்தாங்க? உங்கள் இதயத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுல்ல? சரி, இப்போ கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆக்ஷன் சாங் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாடம் தான் அக்காங்கள் பாடவும் ஆட வராங்க. சரி, நீங்கள் அவங்க கூட சேர்ந்து நீங்கள் சந்தோஷமாக ஆடுங்க. ஓகே, ஓவர் டு ஆக்ஷன் சாங். பத்திரமாக நடத்தி செல்வார், ஜீவனை தந்து காத்திடுவாரே இதுவே நிச்சயம். வண்டியின் டிரைவர் இயேசு இருப்பார், பத்திரமாக நடத்தி செல்வார், ஜீவனை தந்து காத்திடுவாரே இதுவே நிச்சயம். சுக் வண்டி ரயில் வண்டி, சுக் வண்டி மோட்சத்தின் வண்டி, சுக் வண்டி சுவிசேஷ வண்டி யாரும் போகலாம். சுக் வண்டி ரயில் வண்டி, சுக் வண்டி மோட்சத்தின் வண்டி, சுக் வண்டி சுவிசேஷ வண்டி யாரும் போகலாம். வண்டியின் டிரைவர் இயேசு இருப்பார், பத்திரமாக நடத்தி செல்வார், ஜீவனை தந்து காத்திடுவாரே இதுவே நிச்சயம். வண்டியின் டிரைவர் இயேசு இருப்பார், பத்திரமாக நடத்தி செல்வார், ஜீவனை தந்து காத்திடுவாரே இதுவே நிச்சயம். இதுவே நிச்சயம், இதுவே நிச்சயம். ஓகே குட்டீஸ், இன்றைக்கி எல்லா ப்ரோக்ராம்ஸ் என்ஜாய் பண்ணிங்களா? ஆக்ஷன் சாங்ஸு, நோய்ட் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்துட்டோம். பாஸ்டங்க கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணி நம்ம இந்த ப்ரோக்ராம் தான் எண்ட் பண்ணலாம். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த ப்ரோக்ராமெல்லாம் இருந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையோடு கூட இருந்து இந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்க. மனப்பாட வசனத்தெல்லாம் அக்காமார் சொல்லி கொடுத்தாங்க. எனவே இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனத்தையே அக்காமார் உங்களுக்கு மனப்பாட வசனமாக தந்திருக்கிறாங்க. எனவே வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே என்ற வாக்கின்படி கர்த்தர் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உண்மை உள்ளவராக இருந்து இந்த நாட்களில் உங்களை தொடர்ந்து நடத்துவார். ஏசப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் என் ஜெபத்துக்கு பதில் தாரும், கொடுத்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றி அருளும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்தோடு விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் அதையெல்லாம் செய்தருளுவார். இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்களும் கூட விசுவாசத்தோடு கூட கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணுங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மை உள்ளவர், உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். கண்களை மூடி நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான ஆண்டவரே மாலை வேளையிலும் இந்த ப்ரோக்ராமை பார்த்த பெற்றோர்களுக்காக, ஆண்டவரே அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய கிருபை நிறைந்த மகிமை நிறைந்த தேவகரம் இந்த அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவருடைய கரம், இரட்சகருடைய மீட்பருடைய வல்லக்கரம் தொடர்ந்து இந்த அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தி அருள வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன்.
இதுவரை கர்த்ததாமே இந்த அன்பு பிள்ளைகளுக்கு நீர் எல்லாவற்றிலும் எபினேசராக இருந்து உதவி செய்கிறவராக இருந்து கர்த்த நீர் நடத்தினீர். தொடர்ந்து அன்பு பிள்ளைகளும் அப்படியாகவே அந்த மாதத்திலும் தொடர்ந்து உம்முடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் நீர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த ஆண்டவரே வசனத்தினுடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும், கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும், வழிநடத்தும், கிருபைதாரும். இயேசு இரட்சகருடைய வல்ல நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழுவலுமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாள் மறவாதே. ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் வல்லமையும் வழி நடத்துதலும் ஐக்கியமும் சமாதானமும் காவலும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் சகல நாட்களிலும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். 2, 3, 4